மயங்கொலிகள் என்பவை நம்முடைய மொழியில் முக்கிய இடத்தை பெறுகிறது. இப்போது ஒரு வார்த்தை பார்த்தோம் அல்லவா, மனம் மனம். அந்த வார்த்தையில் நீங்கள் தன்னகரம் போடுகின்ற இடத்தில் ரன்னகரம் போட்டால் பொருளே மாறிவிடும். பாருங்களேன், நகரம் வர வேண்டிய இடத்தை நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். பாருங்கள், வானம். வானம் என்பது வெடி வெடிப்போம் அல்லவா, அதுதான் வானம். இங்கே தன்னகரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவே வானம், ஆகாயம், ரன்னகரம் எழுத வேண்டும். இப்படி நாம் பிழையாக எழுதுவோமானால் இரண்டும் நா என்றுதானே உச்சரிக்கிறோம் என்று நினைத்து தன்னகரம் போட வேண்டிய இடத்தில் ரன்னகரம் போட்டோமானால் பொருள் வேறுபட்டுவிடும். பாருங்கள், பனி தன்னகரம். தன்னகரம் போட்டால் வேலை என்பது பொருள். அதுவே ரன்னகரம் போட்டால் பனி பெய்யுதுன்னு சொல்றோம் இல்லையா, குளிர்ச்சியா இருக்கு. பனிங்கிறது ஸ்னோ, குளிர்ச்சியை தரக்கூடியது. ஆக இந்த மாதிரி பொருள் மாறுபட்டுவிடும். அதனால் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை பிழையாகிவிடும். அதனால் இந்த மயங்கொலிகளை நாம் மிகவும் கருத்தில் கொண்டு கருத்தூன்றி படிக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், லகரம். மேல்கோட்டு லா, கீழ்கோட்டு லா, சிறப்பு ழா எப்படி உச்சரிக்கிறது என்று பார்க்கலாம். லகரம் மேல்கோட்டு லா உச்சரிக்கும் பொழுது நம்முடைய நாவானது அன்பல் கிட்ட தொடும். லட்டு, லட்சம், லட்சணம், லட்சாதிபதி, அப்படி நம்முடைய நாவானது அன்பல் அந்த இடத்தில் தொடும். அதுவே கீழ்கோட்டு லா வரும்பொழுது நாவானது சற்று உள்ளே நடுப்பகுதியை தொடும். மத்தளம், பள்ளி, பள்ளம், வெள்ளம். இங்கே வெள்ளம் நடுப்பகுதியை தொட்டால் கீழ்கோட்டு லா வந்தால் வெள்ளம் என்பது மழை பெருக்கால் வருகின்ற வெள்ளத்தை குறிக்கும். அதுவே வெள்ளம், வெள்ளம் அன்பல்லை தொட்டால் அது வெள்ள உருண்டை, ஸ்வீட், இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய வெள்ள உருண்டையை குறிக்கும். அடுத்தது பாருங்கள், சிறப்பு ழா. சிறப்பு ழா உச்சரிக்கும் பொழுது நம்முடைய நாக்கானது எங்கேயும் தொடாது, அப்படியே மடிந்து இரு ஓரங்களும் தடித்து மடிந்து வரும். மேலே எங்கேயுமே தொடாமல் அதை உச்சரிப்போம். ழா ழா. வாழைப்பழம், வாழைப்பழம். கீழே விழுந்தான், பனி விழுந்தது. இப்படி நாம் இந்த ழாவை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய நாவின் இரு ஓரங்களும் தடித்து வளைந்து எங்கேயும் தொடாமல் உச்சரிப்போம். அதுதான் சிறப்பு ழா. தமிழுக்கே உள்ள சிறப்பு எது என்று யாராவது கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது தமிழின் சிறப்பு ழகரம். ஏனென்றால் இந்த உச்சரிப்பு எந்த மொழியிலும் இல்லாதது. இதுதான் நம்முடைய சிறப்பு, நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பு. கவனியுங்கள், மேல்கோட்டு லா உச்சரிக்கும் பொழுது நம்முடைய நாவானது அன்பல்லை தொடும். கீழ்கோட்டு லா உச்சரிக்கும் பொழுது நம்முடைய நாவானது நடுப்பகுதியை, அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும். ழகரம் சிறப்பு ழா உச்சரிக்கும் பொழுது நாவின் இரு ஓரங்களும் தடித்து மடிந்து உச்சரிப்போம். சரிங்களா? பாருங்க, விலை. விலை என்பது ஒரு பொருளோட மதிப்பு, ரேட்னு சொல்லுவோம்ல அது. அதே சமயம் விலை, விளை அப்படின்னா உண்டாக்குதல், விளைவித்தல். வயல்ல பயிரிடுறோம் இல்லையா, அதெல்லாம் நாம உண்டாக்குது, அதனால உண்டாக்குதல், விளைவித்தல், விலை. அடுத்தது விழை. விழை ழை, அந்த ழா வரிசை முழுக்கவுமே எங்கேயுமே தொடாமல் வரும். ழா ழா, ழி ழி, ழு ழூ, ஏ ஏ, ழை ழோ, ழோ ழௌ. பாத்தீங்கன்னா நாக்கு எங்கேயுமே தொடாது, இரு ஓரங்களும் தடித்து நாக்கானது மடிஞ்சு வரும். ஆக இந்த விழை என்பதற்கு பொருள் விரும்பு என்பதாகும். அதுபோல பாருங்களேன், இலை.
இலைங்கிறது லீஃப், ஒரு செடியோட இலை. அதுவே இலை நாக்கு நடுப்பகுதிக்கு வந்துடும். அப்படின்னா இலைச்சு போறதுன்னு சொல்றாங்கல்ல, என்ன மெலிஞ்சு போயிட்டேன்னு சொல்றாங்க இல்லையா. இலைத்தள், இலை, இலைத்தள், மெலிந்து போதல். அடுத்தது இழை. இழை அப்படின்னா நூல் இழை, த்ரெட் இருக்குங்களா, நூல், அந்த நூலோட இழைக்கு பேரு இழை. ஆக நம்ம லகரம் மேல்கோட்டு லா போடுகின்ற இடத்தில் கீழ்கோட்டு லா போட்டால் பொருள் மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் படிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் எந்த எழுத்து வரும் என்பதை புரிந்து அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று உணர்ந்து படியுங்கள். உங்களுடைய எழுத்து பிழை தவிர்க்கப்படும். அடுத்தது பாரு, இடைநரா வல்லினரா. இந்த இடைநரா உச்சரிக்கும் பொழுது நம்முடைய எழுத்தானது முன்பகுதியை, நாக்கின் முன்பகுதி, அன்னத்தின் முன்பகுதி, அன்பல் கிட்ட தொடும். ரயில், ரம்பம், ராட்டினம். அதே சமயம் இந்த ரா இடைநரா வரும்பொழுது நம்முடைய நாக்கு மடிஞ்சி நடுப்பகுதிக்கு போயிடும். கொற்றவை, கொற்றன், நன்றி. இப்படி உச்சரிக்கும் பொழுது நம்முடைய நாவானது நடுப்பகுதியை தொடும். இடைநரா உச்சரிக்கும் பொழுது நாவானது அன்பல் அருகில் இருக்கும். அதே சமயம் நம்முடைய வல்லினரா உச்சரிக்கும் பொழுது நாவானது நடுப்பகுதியை தொடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்க, ஏரி, ஏரி, ஏரினா குளம், நீர்நிலை. ஏரி நாக்கு அப்படியே முன்னாடிதான் இருக்கு. அதுவே ஏரி அழுத்தி உச்சரிக்கிறோம் இல்லைங்களா. ஏரினா மேல ஏறி போறது, ஸ்டெப்ல ஏறி போறோம் இல்லையா, படிக்கட்டுல, அது மாதிரி. கூரை, கூரைங்கிறது ரூஃப், வீட்டோட கூரை. நாவானது அன்பல் அருகில் இருக்கும். அதே சமயம் கூரை அழுத்தி உச்சரிக்கணும், நான் மடிஞ்சி அன்னத்தோட நடுப்பகுதிக்கு வரும். கூரை புடவை, கூரை புடவைன்னா கல்யாணத்துல பெண்கள் கட்டி இருப்பாங்கல்ல, மணப்பெண் கட்டி இருக்க புடவைக்கு பேரு கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எழுத்தை இடைநரா இடத்தில் வல்லினராவை போட்டால் பொருள் மாறுபட்டு விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். பாருங்களேன், சிரம், சிரம் என்பது தலை, தலை. எந்தலை வரும்? தலை மேல்கோட்டுலாதான் போடணும். இந்த தலைக்கு கட்டுதல் அப்படின்னு பொருள். ஆக இங்க சிரம் அப்படிங்கிறது தலை. இப்போ பஸ்ல எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒரு வாக்கியம். சிரம் புறம் நீட்டாதீர்கள்னா தலையை வெளியில நீட்டாதீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் படிச்சு பார்க்கணும். நம்ம சுத்தி உள்ள அந்த பெயர் பலகை, டிவியில வர்ற அந்த தமிழ் எழுத்துக்கள், அந்த வார்த்தைகள், இதையெல்லாம் படிக்கணும். பார்க்குற இடத்துல என்ன எழுதியிருந்தாலும் படிக்கணும். ஒரு துண்டு சீட்டு கிடந்தா கூட அதுல என்ன இருக்கு அப்படின்னு, நம்ம கையில இருக்கிற பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு பார்க்கணும். அதுல இருந்து ஒண்ணு கத்துக்கலாம். லேர்னிங்கிறது புத்தகத்துல படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம பார்க்கறது, கேட்கறது எல்லாமே கற்றல் தான். ஒவ்வொன்றுமே நமக்கு உதவும். அடுத்து பாரு, இலைக்கு வேறு பெயர். தலை, தழை. இந்த தலை வராது, தலைதான் கட்டுதல்னு சொல்லிட்டேன். இலை லீஃப், அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? தழைன்னு சொல்லுவோம். ஆக தழை என்பதை விடை. வண்டி இழுப்பது காலை, காலை. இந்த காலைங்கிறது நேரத்தை குறிக்கும். அப்ப கீழ்கோட்டுலா தான் வரும். காளை மாடு, வண்டி இருக்கிறது காளை மாடு தானே. ஆக கீழ்கோட்டுலா. கடலுக்கு வேறு பெயர் பறவை. இடைநரா போட்டிருக்கு, வல்லினரா போட்டிருக்கு. இந்த பறவைங்கிறது ஒன் ஆஃப் த பேர்டு, சரிங்களா? பறவை, பறக்கக்கூடியது. இந்த இடைநரா போட்டோம்னா கடல் என்பது பொருள். ஆக கடலுக்கு வேறு பெயர் பறவை. இடைநரா போட வேண்டும். நாவானது அன்பல்லில் தொடும். பறவை வானில் பறந்தது. பறந்தது, பறவை பறந்தது, வல்லினராதான். அடுத்தது கதவை மெல்ல திறந்தான். ராட் அப்படியே சொல்லும் பொழுதே நாக்கு கரெக்டா உள்ளார போயிடும். வல்லின எழுத்துக்களையே நம்ம அழுத்தி தான் உச்சரிக்கணும்னு படிச்சிருக்கோம். கசடதபர வல்லினம்
வலிமையான ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லினம். அதை உச்சரிக்கும் பொழுது நாம் அழுத்தி உச்சரிக்கணும். கதவை மெல்ல திறந்தான், திறந்தான். ரா அப்படியே உள்ளார போயிடும் நாக்கு. அதே பார். பூ, மனம், மனம். இந்த மனம்ங்கிறது மனசை குறிக்கும், இந்த மனம்ங்கிறது வாசனையை குறிக்கும். ஆக டன்னகரம் தான் வரும். புலியின் டேஷ் சிவந்து காணப்படும். கண், கண். இதுக்கு பொருள் இல்ல. இந்த கண்கிறது டன்னகரம். குழந்தைகள் பந்து விளையாடினர். பந்து பாருங்க, இந்து தூவும் சேர்ந்து வந்திருக்கு. இந்து தூவும் இணை எழுத்துக்கள்னு படிச்சோமா, இங்க பாருங்க இன்னும் தூவும் சேர்ந்து வந்திருக்கு. அப்படி ஒரு அது பிழையா கொடுத்திருக்காங்க, அதாவது நம்முடைய குழப்புவதற்காக கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க இணை எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. அப்ப பந்து, இந்து தூ சேர்ந்து வந்திருக்கு. இதுதான் விடை. வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர். கோலம் மேல்கொட்டுலா, கோலம் கீழ்கொட்டுலா. இந்த கோலம்ங்கிறது பெண்கள் கோலம் இடுவது, வீட்டு வாசல்ல போடுறது. இந்த கோலம்ங்கிறது உருண்டையான ஒரு பொருளை நம்ம கோலம்னு சொல்லுவோம். கோல வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆக இங்க விடை கோலம். பாருங்க, விடை கொடுத்திருக்கேன், இத புரிஞ்சுக்கோங்க. ஆக மயங்கொலிகள் என்பது நம்முடைய தமிழ்ல மிகவும் முக்கியமானது. இதையெல்லாம் நீங்க படிக்கும் பொழுதே உணர்ந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பிழை தவிர்க்கப்படும். ஏன்னா 5ஆம் வகுப்பு வரை நல்லாவே நம்ம தமிழ் எழுத்துக்களை படிச்சுட்டு வந்திருக்கோம். இனிமேல் இதை எப்படி பிழை இல்லாம எழுதுறது அப்படிங்கறத நம்ம இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிடணும். எழுத்து பிழைன்னு ஒண்ணு வரவே கூடாது. இனிமேல் நீங்க படிக்கிறதெல்லாம் சிறுவினா, கட்டுரை வினா, இப்படியேதான் மேல் வகுப்புல படிப்பீங்க. அப்ப நமக்கு எழுத்து பிழை இனிமேல் வரவே கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய கற்றல் சிறப்பா இருக்கணும். சரியா? இப்ப நாம அடுத்தது பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இயல் 5ல் 6ல திருக்குறள் படிக்க போறோம். இந்த திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இத பத்தி நாம முன்னாடியே திருக்குறள் படிச்சப்ப படிச்சிருக்கோம். பாருங்க, இந்த திருவள்ளுவரோட வேறு பெயர்கள்லாம் படிச்சிருக்கோம். தெய்வ புலவர், பொய்யில் புலவர், முதற்பாவலர், சென்னா போதார், தேவர், நாயனார், பெருநாவலர். இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள். தெய்வ புலவர், பொய்யில் புலவர், முதற்பாவலர், சென்னா போதார், தேவர், நாயனார், பெருநாவலர், மாதானுபங்கி. இதெல்லாம் இவரோட வேறு பெயர்கள். அடுத்து இந்த திருக்குறளுக்கு வேறு பெயர் இருக்கு. உலக பொதுமறை. உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளிலும் இந்த நூலானது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதனால்தான் இதை நாம் உலக பொதுமறை என்று கூறுகிறோம். முப்பால், 3 பால்களை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பால்களை உடையது. அதனால் முப்பால். ஈரடி நூல். திருக்குறள் 2 அடிகளில் தானே எழுதப்பட்டுள்ளது. 2 அடி என்றால், அடி என்றால் வரி என்பது பொருள். ஆக 2 அடிகளில் எழுதப்பட்ட நூல், அதனால் ஈரடி நூல். உத்திரவேதம், தெய்வ நூல், தமிழ் மறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, இப்படியெல்லாம் நாம திருக்குறளை சொல்றோம். சரி, இந்த நூலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். இந்த நூலோட அமைப்பு 3 பிரிவுகளை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த அறத்துப்பால்ல 38 அதிகாரம் இருக்கு. பொருட்பால்ல 70 அதிகாரம், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரம். ஆக மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை 133 அதிகாரங்களை உடையது. இந்த 133 அதிகாரத்திலையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறட்பாக்கள். அப்ப 1330 குறட்பாக்களை உடையது திருக்குறள். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் படிச்சுக்கிட்டே வர்றோம். இதுல உங்களுக்கு சந்தேகமா வரக்கூடாது. அதிகாரம் 133, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறட்பாக்கள். ஆக திருக்குறள்ல உள்ள மொத்த குறட்பாக்களின் எண்ணிக்கை 1330 குறட்பாக்களை உடையது. அதுல அறத்துப்பால்ல 38 அதிகாரம், பொருட்பால்ல 70 அதிகாரம், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரம். சரிங்களா? இப்ப சிறப்பான அறக்கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொன்னவர் திருவள்ளுவர். அவர் நம்முடைய வாழ்நாள்ல நாம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத
இந்த திருக்குறள் மூலமா நமக்கு உணர்த்தி இருக்கு.